Hello everyone, welcome to my channel. இனிமே இங்கிலீஷ் ஈஸி தான். இன்னைக்கு நம்மளோட லேர்ன் இங்கிலீஷ் 30 கிளாஸஸ்ல 3வது வகுப்புல இருக்கும். ரைட்டா? சோ இது வரைக்கும் நீங்க ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பாக்குறீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எல்லா வீடியோவும் பாருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸையும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கண்டினியூட்டி இருக்கும். சோ இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்றது மாத்திரம் இல்லாம தயவு செஞ்சு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நான் கேக்குற எக்ஸசைசஸ்க்கு ஆன்சர்ஸ் போடுங்க கமெண்ட்ஸ்ல. ஓகேயா? சோ இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான இதுல இருக்கும், ஒரு காலகட்டத்துல இந்த நம்ம இங்கிலீஷ் ஜேர்னில என்னன்னா, நம்ம இது வரைக்கும் பி வெர்ப்ஸ் பார்த்தோம். பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ்க்கு பி வெர்ப்ஸ். நான் இருக்கேன், அவ டாக்டரா இருந்தா, நான் ஸ்டூடெண்டா இருக்கேன், அவன் கோவமா இருக்க போறான். சோ அந்த இருக்கிறதுக்கான பி வெர்ப்ஸ் ஐ ஆம், ஷீ இஸ், தே ஆர், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறது, மறுப்பு எப்படி சொல்றது அதுவும் பார்த்தோம். ரைட்? இஸ் ஷீ a டாக்டர்? நோ, ஷீ இஸ் நாட் a டாக்டர். அந்த மாதிரி மறுத்து சொல்றது அதுவும் நம்ம பார்த்தோம். கொஸ்டின்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். சோ இன்னைக்கு நம்ம என்ன போறோம்னா, நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல செயற்சொற்களோட இருக்கக்கூடிய வாக்கியங்களை பார்க்க போறோம். ரைட்டா? சோ இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம முதல்ல நீங்க ஒரு டென்ஸையோ இல்ல எந்த கிராமர் கான்செப்ட நீங்க யூஸ் பண்ணினாலும் அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு கத்துக்கணும். கண்டிப்பா அதோட கிராமர், இஸ் வருமா, ஆஸ் வருமா, கம்ஸ் வருமா, கோஸ் வருமா, வெண்ட் வருமா, அதெல்லாம் கத்துக்கணும். கரெக்டா? ஆனா எப்போ அதை யூஸ் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம். ரைட்டா? சோ ஒரு டென்ஸோ இல்ல எந்த விஷயத்த நம்ம கத்துக்கிட்டாலும் அது எந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம யூஸ் பண்ணணும் அதை கத்துக்கணும். ரைட்டா? சோ இன்னைக்கு நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சென்டென்சஸ் வித் ஆக்ஷன் வேர்ட்ஸ் கத்துக்க போறோம். ரைட்டா? அத எங்க பிரயோகப்படுத்தணும், நம்ம எந்த இடத்துல உபயோகப்படுத்தணும் அதை கத்துக்க போறோம். அதுக்கப்புறம் அதை எப்படி உபயோகப்படுத்தணும், அதுல என்னென்ன நம்ம கிராமர் பாயிண்ட்ஸ், என்னென்ன சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும், சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதெல்லாமும் கத்துக்க போறோம். ஓகேயா? சோ வாங்க போர்டுக்கு போலாம். சோ நம்ம இன்னைக்கு கத்துக்க போறது நான் சொன்னது நிகழ்காலத்தில் செயற் சொற்கள். ரைட்டா? ஓகே, நிகழ்காலத்தில் செயற் சொற்கள் உடைய வார்த்தை. ரைட். அதுக்கு முன்னாடி நான் இதை இனிமே எல்லா கிளாஸ்லயுமே இந்த பாருங்க, என்னோட இந்த கை பக்கத்துல இருக்கிற இதை பார்க்கணும். இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். ரைட்டா? இது என்னன்னா, நீங்க எல்லா கிளாஸ்லயும் நான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனதுல அது இருக்கும். நீங்க பெரிய பெரிய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு இந்த வார்த்தைகளை நீங்க கத்துக்கணும். சோ ஃபார் எக்ஸாம்பிள், டூனா தமிழ இக்கு, நான் ஊருக்கு போக போறேன், நான் ஸ்கூலுக்கு போறேன், ஐ ஆம் கோயிங் டு ஸ்கூல், அந்த இக்கு. ஃப்ரம்னா லேர்ந்து, ஷி கேம் ஃப்ரம் ஹர் ஆபீஸ், அவ ஆபீஸ்ல இருந்து வந்தான், இல்ல ஆபீஸ்ல இருந்து வந்தார். வித்னா கூட, ஐ வென்ட் டு தி மார்க்கெட் வித் மை மதர், அந்த கூட. ஃபார்னா காக, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஹிம், அவனுக்காக நான் வெயிட் பண்றேன். இல்ல, நம்ம சென்னையில வாழறோம், அந்த இன்னுங்கிற வார்த்தைக்கு we live in Chennai, அந்த love. Aboutனா பற்றி. Let us talk about English grammar today. இங்கிலீஷ் கிராமரை பற்றி நம்ம பேசுவோம். சோ நீங்க பெரிய பெரிய சென்டென்சஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணணும்னா இந்த வார்த்தைகளை முதல்ல கத்துக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். தினம் எல்லா கிளாஸுமே நான் எழுதியிருப்பேன். தயவு செஞ்சு இந்த வார்த்தைகளை நீங்க மெமரைஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் உங்ககிட்ட சொன்னேன், நம்ம எந்த இடத்துல நம்ம ஒரு டென்ஸை யூஸ் பண்ணணும்னு கத்துக்கணும்னு சொன்னேன். சோ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நம்ம எப்ப யூஸ் பண்ணணும்னா, ஆக்ஷன் வேர்டோட இருக்கிற சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் சென்டென்சஸ் திரும்ப திரும்ப நடக்கும் செயல்களுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். எதுக்கு யூஸ் பண்ணணும்? ஒரு செயல் திரும்ப திரும்ப நடக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ். அதுக்கு மட்டும் தான் நம்ம சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? சோ நல்ல மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். என்னன்னா, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் எப்ப யூஸ் பண்ணணும்னா மறுபடியும் நடக்கிற ஆக்டிவிட்டிஸ்க்கு மட்டும்தான் நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல அந்த டென்ஸை யூஸ் பண்ணணும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், சூரியன் கிழக்கில் உதிக்கிறது, நான் சொல்லவே வேண்டாம். சூரியன் தினமும் உதிக்கிறது நான் சொல்ல வேண்டாம், நமக்கே தெரியும் தினமும் உதிக்கிறது. சோ சூரியன் கிழக்கில் உதிக்கிறதுக்கு என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். அவள் நன்றாக படிக்கிறாள், அவ ரெகுலராவே நல்லாதான் படிக்கிறாள். ரைட்டா? இது ரெகுலர் ஆக்டிவிட்டி, அதனால நம்ம அதுக்கு சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். நாய் ஒவ்வொரு இரவும் குலைக்கிறது. சோ இன்னைக்கு குலைக்குது, நாளைக்கு இரவு குலைக்குது, அடுத்த நாள் இரவு குலைக்குது. சோ ஒவ்வொரு இரவும்,
சோ இதுவும் ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டி, திரும்ப திரும்ப நடக்கிற ஆக்டிவிட்டி. இதுக்கு நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். என் பாட்டி ஒவ்வொரு வெள்ளியும் கோவிலுக்கு செல்கிறார்கள். சோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை போறாங்க, அடுத்த வெள்ளிக்கிழமை போறாங்க, அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை, அது ரெகுலர் ஆக்டிவிட்டி. நான் சில சமயம் நகத்தை கடிக்கிறேன். சம்டைம்ஸ் அப்படின்னா என்னது? சில சமயம்னா சம்டைம்ஸ். இப்போ கடிக்கிறேன், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திருப்பி கடிப்பேன், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி கடிக்கிறேன். சோ இதுவும் ரெகுலர் ஆக்டிவிட்டி தானே. அவள் எப்பொழுதும் டிவி பார்க்கிறாள். எப்பொழுதுமே ரெகுலர் ஆக்டிவிட்டி தான். இப்ப பாக்குறா, அப்புறம் பாக்குறா, திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு. சோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்க்கு தான் நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், அது செயல் சொற்கள் இருக்கிற வித் ஆக்ஷன் வேர்ட்ஸ் இருக்கிற சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். சோ அத நல்லா முதல்ல ஆணித்தரமா உங்க மைண்ட்ல ஏத்திக்கோ. ரைட்டா? இப்ப நான் சொன்னேன் ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ். அதுக்கு நம்ம எந்த மாதிரி வேர்ட் யூஸ் பண்ணணும்? எவ்ரி. எவ்ரிங்கிற வேர்ட் ரொம்ப முக்கியம் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல. எவ்ரினா என்னது? ஒவ்வொரு நாள். சோ இது எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும். எவ்ரி வீக், ஒவ்வொரு வாரமும். எவ்ரி மந்த், ஒவ்வொரு மாதமும். எவ்ரி இயர், ஒவ்வொரு வருடமும். ஒவ்வொரு எவ்ரி சண்டே, இல்ல எவ்ரி ஃப்ரைடே, இல்ல எவ்ரி சாட்டர்டே. சோ வீக் டேஸ் ஏதோ ஒன்று. எவ்ரி நைட், எவ்ரி ஈவினிங், அந்த மாதிரி வார்த்தைகள் வரும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல. ஓகேங்களா? இதெல்லாம் சம்டைம்ஸ், சில சமயம், ரைட்? அந்த மாதிரி வார்த்தைகள் வரும். இல்லைன்னா ஆல்வேஸ், எப்பொழுதும், ரைட்? அந்த மாதிரி வார்த்தைகள் வரும். இல்லைன்னா என்னன்னா யூஸ்வலி. யூஸ்வலினா என்னது? வாடிக்கையாக, வாடிக்கையாக செய்யற செயல். சோ மொத்தத்துல என்னன்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நம்ம எப்ப யூஸ் பண்ணணும்? நம்ம திரும்ப திரும்ப செய்யற செயல்களுக்கு நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான டென்ஸ் தான். நம்ம அன்றாட வாழ்க்கையை பத்தி, நம்ம தினசரி வாழ்க்கையில நம்ம என்னென்ன செய்யறோம் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய டென்ஸ் என்னது? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். கரெக்டா? சோ அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். இந்த வீடியோவோட எண்ட்ல ஒரு இன்னில இருந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் டுடே கண்டிப்பா ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி பண்ணுவோம். அதாவது நம்ம இது வரைக்கும் என்ன கத்துக்கிட்டோமோ அதெல்லாம் அப்ளை பண்ணி ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, நீங்க எங்ககிட்ட கிராமர் கத்துக்க வரல. இந்த கிளாஸ் நீங்க பாக்குறதோட இன்டென்ஷன் கிராமர் கத்துக்கணுங்கிறது கிடையாது, பேச கத்துக்கணும் சரளமா. சோ கண்டிப்பா ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டியை பாருங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம போர்டுக்கு போலாம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அத பாக்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சிங்குலருக்கு பார்க்கணும். சிங்குலர்னா ஒருமை. சப்ஜெக்ட் பிளஸ் ஆக்ஷன் வேர்ட் பிளஸ் தேவைப்பட்டா அந்த டைம், எவ்ரிடே, சம்டைம்ஸ், ஆல்வேஸ், அதெல்லாம் வரும். ஓகே, இப்போ நம்ம சிங்குலருக்காக பார்க்க போறோம். சிங்குலர்ல என்னது? ஷீ, ஹி, இட், இல்ல ஏதோ ஒண்ணு. the dog, ஓகே, வருண், வர்ஷா, the doctor, the teacher, ஒரே ஒண்ணு, அதுதான் சிங்குலர். ஓகே, அதுக்கப்புறம் ஆக்ஷன் வேர்ட் வரும். ஓகே, சிங்குலர்ல நீங்க ரொம்ப முக்கியமா என்ன கவனிக்கணும்னா, செயலை செய்யறவங்க சிங்குலரா இருந்தா நீங்க ஆக்ஷன் வேர்டுக்கு பின்னாடி எஸ் போடணும், இல்ல இஎஸ் போடணும், இல்ல ஐஇஎஸ் போடணும். ஓகே, கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கா? நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப பாருங்க, அவள் வேகமாக ஓடுகிறாள். கரெக்டா? இந்த சென்டென்ஸ்ல நம்மளோட ஆக்ஷன் வேர்டு என்னது? ஓடுகிறாள். கரெக்டா? ஆக்ஷன் வேர்டு எது? ஓடுகிறாள். இப்போ செயலை செய்யறவங்க யாரு? அவள். அவள் சிங்குலர் தானே, உரிமை தானே. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஷீ, ஓடுறதுக்கு என்ன ஆக்ஷன் வேர்ட்? ரன். அந்த ரன் பின்னாடி ஒரு எஸ் சேர்த்துக்கணும். ஓகே, இது ரொம்ப முக்கியம், கவனிங்க. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல செயலை செய்யறவங்க உரிமையா இருந்ததுன்னா, ஒருத்தரா இருந்தாங்கன்னா நம்ம ஆக்ஷன் வேர்டுக்கு பின்னாடி ஒரு எஸ் சேர்த்துக்கணும். ஷீ ரன் ஃபாஸ்ட் இல்ல, she runs fast. ஓகேங்களா? ஓகே, இப்போ அதுவே சென்டென்ஸ் சிஹெச்ல முடிஞ்சது, அந்த ஆக்ஷன் வேர்ட் வந்து சிஹெச்ல முடிஞ்சது. ஓகேயா? அவள் எப்பொழுதும் டிவி பார்க்கிறாள். சோ பார்க்கிறாளுக்கு என்ன வேர்ட்? வாட்ச். ஓகே, சோ தமிழ்ல, இங்கிலீஷ்ல இதுக்கான ஆக்ஷன் வேர்ட் என்னது? தமிழ்ல பார்க்கிறாள், இங்கிலீஷ்ல வாட்ச். அதுக்கு பின்னாடி நம்ம இஎஸ் சேர்த்துக்கணும். ஷீ வாட்சஸ் டிவி. வாட்ச்னு வராது, ஒரு இஎஸ் சேர்த்துக்கிட்டு அந்த இய ப்ரொனவுன்ஸ் பண்ணி சொல்லணும். சோ ரன்னுனா வெறும் எஸ் போட்டா போதும். ஆனா அதே ஆக்ஷன் வேர்டு வாட்ச், லாஸ்ட் ரெண்டு லெட்டர் சிஹெச் வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி இஎஸ் சேர்த்துக்கணும். ஷீ ஆல்வேஸ் வாட்சஸ் டிவி. அப்புறம் அவள் துணிகளை தினமும் துவைக்கிறாள்.
ஓகே, சோ துவைக்கிறாளுக்கு என்ன ஆக்ஷன் வேர்ட்? வாஷ். ரைட்டா? அது SH முடியுது. சோ SH முடிஞ்சதுன்னா ஆக்ஷன் வேர்டு, அது பின்னாடியும் நம்ம ES சேர்க்கணும். She washes clothes every day. சோ திருப்பி ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணா, சாதாரண ஆக்ஷன் வேர்டா இருந்தா அது பின்னாடி நீங்க எஸ் சேர்த்துக்கணும். எப்போ சேவை செய்யறவங்க சிங்குலரா இருக்கணும், சப்ஜெக்ட் சிங்குலரா இருக்கணும். அதே ஆக்ஷன் வேர்டு CHலயோ இல்ல SHலயோ முடிஞ்சா ES சேர்த்துக்கணும். She always watches TV. She washes clothes every day. இந்த everyday நம்ம போட்டுக்கோம், ஏன்னா இது எப்பவுமே நம்ம ரெகுலரா பண்ற ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, நம்ம திரும்ப திரும்ப பண்ற ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். சோ எப்பொழுதும், எவ்ரிடே அந்த மாதிரி வார்த்தைக்கு தான் நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். சரியா? நான் சொல்றத அப்படியே பார்க்காம தயவு செஞ்சு எல்லாரும் ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க, எழுதி பாருங்க. அதை விட முக்கியம், நான் சொல்றத அப்படியே பின்னாடி ரிப்பீட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த ப்ரொனவுன்சியேஷன் வரும், உங்க மைண்ட்லயும் பதியும். ரைட்டா? சோ அது ரொம்ப முக்கியம். ரைட். இப்போ அடுத்தது ஐஎஸ் ஆட் பண்ணணும். நம்ம ஆக்ஷனை செய்யறவங்க சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா ஐஎஸ் ஆட் பண்ணணும்னா ஆக்ஷனுக்கு பின்னாடி அவன் எப்பொழுதும் கவலைப்படுகிறான். சோ கவலைப்படுறதுக்கு ஆக்ஷன் வேர்ட் வரி. ரைட்? சோ வரி வரியில முடியுது, ஈ சவுண்டோட முடியுது. வரி ஈ சவுண்டோட முடியுதா? அப்ப என்ன பண்ணணும்? he always worries. ஓகே, சோ சிம்பிள் பிரசன்ட்ல ஒரு வேர்ட், ஒரு ஆக்ஷன் வேர்டு வந்து அந்த ஈ சவுண்டோட முடிஞ்சதுன்னா அது பின்னாடி நம்ம ஐஎஸ் சேர்க்கணும். he always worries. வர்ஷா நன்றாக படிக்கிறாள். படிக்கிறதுக்கு ஆக்ஷன் வேர்ட் ஸ்டடி. ரைட்? அதுவும் ஈ சவுண்டோட முடியுது, ஸ்டடி. சோ அப்ப என்ன பண்ணணும்? நம்ம வர்ஷா studied well. ஓகேங்களா? சோ CH இருந்தா CHO SHO முடிஞ்சா நம்ம ஆக்ஷன் வேர்டுக்கு பின்னாடி ES சேர்த்துக்கணும். ஓகே, அப்படின்னா என்னது? watches, washes. ரைட்? அதே மாதிரி ஒய்ல இ சவுண்டோட முடிஞ்சது ஆக்ஷன் வேர்டு இ சவுண்ட். ஒய் இ சவுண்ட் முடிஞ்சதுன்னா அது worries. ரைட்? carries, studies அப்படி மாறும். ஓகேங்களா? ரைட்டா? சோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது ஆக்ஷன் வேர்டு எப்பவுமே சிங்குலரா இருந்தா மட்டும் தான் நம்ம ஆக்ஷன் வேர்டுக்கு பின்னாடி இந்த எஸ் சேர்க்கணும். சரியா? ஓகே, இப்போ நம்ம ப்ளூரல்ஸ்க்கு போறோம். அதாவது பன்மை. பன்மை இல்ல நான், இப்ப சப்ஜெக்ட் பொசிஷன்ல நானோ இல்ல யூ நீங்களோ இல்ல அவர்களோ இல்ல வேற ஏதோ ஒரு ப்ளூரல், டாக்டர்ஸ், டீச்சர்ஸ் மாணவர்கள், ஓகே, ஆசிரியர்கள், மக்கள், அந்த மாதிரி வேற ஏதாவது வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ப்ளூரல்ஸ் வந்துருச்சுன்னா இல்ல நானோ நீயோ இந்த சப்ஜெக்ட் பொசிஷன்ல யார் ஆக்ஷனை செய்யறாங்களோ அப்ப ஆக்ஷன் வேர்டுக்கு பின்னாடி எஸ் சேர்க்க கூடாது. புரிஞ்சுதா? சோ இப்ப பாருங்க, அவர்கள் வேகமாக ஓடுகிறார்கள். சோ இந்த இடத்துல தே ரன் ஃபாஸ்ட் தான், எஸ் சேர்க்க கூடாது, ஏன்னா தே. ஓகே, சோ சிங்குலருக்கு மக்கள் தான் நம்ம ஆக்ஷன் வேர்டுக்கு பின்னாடி எஸ் சேர்க்கணும், சிங்குலருக்கு தான் சேர்க்கணும், ப்ளூரல்ஸ்க்கு எஸ் சேர்க்க கூடாது. தே ரன் ஃபாஸ்ட். ஓகே, நான் நன்றாக படிக்கிறேன். இப்போ ஆக்ஷனை செய்யற பொசிஷன்ல சப்ஜெக்ட் பொசிஷன்ல நான் இருக்கேன். சோ ஐ ஸ்டடீஸ் வெல்னு போடக்கூடாது, இஎஸ் சேர்க்க கூடாது. ஐ ஸ்டடி வெல். ஓகே, யூ கோஸ் டு காலேஜ் கிடையாது, யூ கோ டு காலேஜ். சோ இந்த ஆக்ஷன் வேர்டுக்கு பின்னாடி எஸ் எப்ப சேர்க்கணும்? செயலை செய்யறவங்க சிங்குலரா இருந்தாதான் நீங்க ஆக்ஷன் வேர்டுக்கு பின்னாடி எஸ் சேர்க்கணும். செயலை செய்யறவங்க நானோ நீங்களோ இல்ல ஏதோ ஒரு பன்மை தேவி அவர்கள் அதெல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆக்ஷன் வேர்டுக்கு பின்னாடி எஸ் சேர்க்காம அப்படியே போட்டுரும். ஓகேங்களா? புரிஞ்சுதா? சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிக்கு வரலாம். இப்போ நான் என்ன பத்தி பேசுறேன். என்னோட நான் என்ன சொன்னேன்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் எப்ப யூஸ் பண்ணணும்? நம்ம டெய்லி செய்யற வேலைக்கு யூஸ் பண்ணுவோம், இல்ல ரெகுலரா பண்றது. எவ்ரி வீக் நான் ஒரு விஷயத்த ஒவ்வொரு வாரமும் பண்றேன்னா அதுக்கு யூஸ் பண்ணணும், இல்ல தினமும் பண்றேன்னா அதுக்கு யூஸ் பண்ணணும், இல்ல ஒவ்வொரு வருடமும் செய்கிறேன், நான் ஊட்டிக்கு ஒவ்வொரு வருடமும் செய்கிறேன்னா ஐ கோ டு ஊட்டி எவ்ரி இயர். ரைட்? அந்த மாதிரி வரணும்.
இப்போ நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் பத்தி பேசலாம். இப்போ நான், ஓகே, இது நான், இது வேற யாரோ ஒருத்தன், ஹி, அவன், சரியா? இப்போ ஐ வேக் அப் early every day. வேக் அப்னா என்னது? எழும்புகிறேன், ரைட்? ஓகே, எழும்புகிறேன். அப்போ ஹீக்கு என்ன வரணும்? ஹி வேக்ஸ் அப் early every day. சோ வேக் அப்க்கு பதில் இந்த வேக் என்ன ஆயிடுவாங்க? வேக்ஸ் அப் ஆயிடும். ஏன்னா ஹி சிங்குலர். கரெக்டா நான் சொல்லி கொடுத்தேன்னா நமக்கு முன்னாடியே சிங்குலரா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? ஆக்ஷன் வேர்டுக்கு பின்னாடி ஒரு எஸ் சேர்த்துக்கணும். ஓகே, ஐ பிரஷ் மை டீத். நான் பல் தேய்க்கிறேன். சோ பிரஷ் ஆக்ஷன் வேர்ட். இது எந்த இடத்துல என்னவா மாறும்? ஐக்கு ஆக்ஷன் வேர்ட் பின்னாடி நம்ம சேர்க்க வேண்டாம். இங்க எஸ்ஹெச்சோட முடியுது. ஆனா ஈக்கு என்ன பண்ணணும்? ஹி பிரஷஸ் his teeth every day. கரெக்டா? ஓகே, ஐ டேக் அ பாத். டேக் அ பாத்னா நான் குளிக்கிறேன். டேக் அ பாத்னா என்னது? குளிக்கிறேன். இந்த இடத்துல டேக் த ஆக்ஷன். இப்போ இந்த டேக் என்ன ஆயிடும்? ஹி, நீங்களே சொல்லுங்க, டேக்ஸ் அ பாத். ஓகே, சோ இந்த ஆக்ஷன் வேர்ட் பின்னாடி ஒரு எஸ் சேர்க்கணும். ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட். நான் காலை உணவு சாப்பிடுகிறேன். இந்த இடத்துல ஈட் பின்னாடி ஒரு எஸ் சேர்க்கணும். ஹி ஈட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஈசிங். ஐ ஸ்டடி ஃபார் மை எக்ஸாம். நான் என் பரீட்சைக்கு படிக்கிறேன். சோ இந்த இடத்துல ஐக்கு எஸ் சேர்க்க வேண்டாம். ஹீக்கு ஐ சேர்த்து ஹி ஸ்டடீஸ் ஃபார் ஹிஸ் எக்ஸாம். ஓகே, ஐ வாட்ச் டிவி. சோ இந்த இடத்துல நான் சிஹெச் பின்னாடி இஎஸ் சேர்க்க வேண்டாம். ஏன்னா நானுக்கு சேர்க்க கூடாது. ஆனா ஹி சிங்குலர், அவன் பார்க்கிறான். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சரியா? ரெண்டாவது ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி பண்ணலாம். இப்போ நம்ம வர்ஷான்னு ஒரு பொண்ணை பத்தி பேச போறோம். எதுக்கு பண்றோம்னா, நம்ம போன வாட்டி கத்துக்கிட்டது இஸ், ஆர், ஆம் அதெல்லாமும் நம்மளோட பிராக்டிஸ் பண்றதுக்காக இந்த ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி. இப்ப பாருங்க, வர்ஷா பத்தி பேசுறோம். ஷி இஸ் அ கேர்ள். வர்ஷா ஒரு பொண்ணா இருக்கா. இப்போ ஷி கோஸ் டு ஸ்கூல் அட் 9 AM. அவ தினம் ஸ்கூலுக்கு போறா. சோ எஸ் ஆட் பண்றோம். ஷி ஈட்ஸ் லஞ்ச் அட் ஸ்கூல். சோ ஈட்ஸ் வரணும் ஆக்சுவல் பின்னாடி. ஷி இஸ் அ குட் ஸ்டூடெண்ட். அவள் ஒரு நல்ல மாணவியா இருக்காள். சோ அந்த இருக்காளுக்கு நம்ம எஸ் சேர்க்கணும். ரைட்டா? நம்ம போன வாட்டி. ஷி லைக்ஸ் ஐஸ்கிரீம். அவளுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஷி ஃபைட்ஸ் வித் ஹர் பிரதர் சம்டைம்ஸ். அவ சில சமயம் அவளோட தம்பியோட சண்டை போடுறா. ஓகே, இப்போ நீங்க உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி கொடுக்குறேன். நீங்க உங்க லைஃப்ல யாரையாவது பத்தி, உங்க ஹஸ்பண்டையோ இல்ல உங்க குழந்தையோ இல்ல உங்களோட சிஸ்டரையோ உங்களோட பிரதரையோ பத்தி இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி பண்ணுங்க. இஸ் சேருங்க. இப்போ இதுவே ப்ளூரலா இருந்தா என்ன பண்ணணும்? வர்ஷாக்கு பதில் வர்ஷா அண்ட் வருண் நான் போட்டுட்டேன்னா நான் என்ன சொல்லணும்? தே ஆர் ட்வின்ஸ், ரைட்? அவர்கள் இரட்டை. தே ஆர் வந்து கரெக்டா? தே கோஸ் வராது, கோ டு ஸ்கூல் வரும். கரெக்டா? ஏன்னா அவர்கள் வந்துருச்சு. தே ஈட் லஞ்ச் அட் ஸ்கூல் வரும். ஏன்னா நம்ம ப்ளூரல். தே ப்ளூரல் அவர்கள். தே ஆர் குட் ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்? குட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து. தே லைக் ஐஸ்கிரீம் வந்து, ரைட்டா? ஏன்னா நம்ம ப்ளூரல்ஸ் யூஸ் பண்றோம் தேங்கிறதுனால. தே ஃபைட் சம்டைம்ஸ். ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டாங்க, ரைட்? சோ அந்த மாதிரி நம்ம ப்ளூரல்ஸ பத்தி பேசுறச்சே இஸ் ஆரா மாறிடும், ரைட்டா? ஓகே, சோ அதனால நீங்க உங்களோட ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டி பண்ணுச்சு வீட்டை பிராக்டிஸ் பண்ணுச்சு இந்த மாதிரி யாராவது ஒரு பர்சனை சூஸ் பண்ணிக்கோங்க. அவங்கள பத்தி நீங்க பேசுங்க. ஓகே, he is my husband. He wakes up at 6 o'clock. He goes to office, right? He eats lunch at office. He comes from office at 5 PM, right? அந்த மாதிரி நீங்களே ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்கள பத்தி சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல அவங்க அன்றாட நடவடிக்கைகளை பத்தி நீங்க சென்டென்ஸ் கிரியேட் பண்ணுங்க. சோ சிம்பிள் பிரசன்டென்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கு இதுதான் பெஸ்ட் வே. ஓகேங்களா? சரியா? சோ அடுத்த கிளாஸ் பாக்குற வரைக்கும் நீங்க தயவு செஞ்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. வீடியோ பாருங்க, வாட்ச் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ கண்டிப்பா எழுதி அனுப்புங்க.
தயவு செஞ்சு இங்கிலீஷ் பேச வீட்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.